பொதுவா நம்ம சொல்வோம்ல, ஒரு பொருள்ல பல சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி மாதுளம்பழத்துல எவ்ளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு? மாதுளம்பழம் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்குது? அப்படிங்கிறத பார்த்துரலாம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதிக இனிப்பும், லேசான புளிப்பும் இருக்கிற இந்த மாதுளம்பழத்த விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடர்த்தியான தோல்ல சிவப்பு நிற முத்துக்கள் அடங்குன மாரி இந்த மாதுளம்பழம் இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். எந்த சீசன்ல இது அதிகமா இருக்கும் அப்படின்னா, செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் அதிகமா கிடைக்கும் இந்த மாதுளம்பழம். ஆனாலுமே ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில அதாவது செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் அதிகமா கிடைக்கும். என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இந்த மாதுளம்பழத்துல இருக்குன்னு பார்த்துடலாமா? சராசரியான அளவுல இருக்கிற இந்த மாதுளம்பழத்துல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. கலோரிகள் 234 இருக்கு. புரோட்டீன் 4.7 கிராம் இருக்கு. கொழுப்பு 3.3 கிராம் இருக்கு. கார்போஹைட்ரேட் 52 கிராம் இருக்கு. நார்ச்சத்து 11.3 கிராம் இருக்கு. மாதுளம்பழத்துல கலோரிகளும் கொழுப்பும் கம்மியா தான் இருக்கு. ஆனா நார்ச்சத்துக்களும், வைட்டமின்களும், தாதுக்களும் அதிகமா இருக்கு. மாதுளம்பழத்த நம்ம ஜூஸா இல்லாம அப்படியே குடிச்சோம்னா, எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதில கிடைச்சிரும் நமக்கு. ஆனா, ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது, அதில இருக்கிற நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இது இருக்காது. சிறுநீரகத்த எப்படி இந்த மாதுளம்பழம் மேம்படுத்துது அப்படின்னு பார்த்துரலாம். மாதுளம்பழம் சிறுநீரக உறுப்ப மேம்படுத்துது. இது சிறுநீரகத்தில கற்கள் உருவாகுறத தடுக்கிறது. இதய ஆரோக்கியத்துக்கு இந்த மாதுளம்பழம் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். மாதுளம்பழம் குடிக்கிறதுனால கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அளவை குறைச்சிட்டு, நல்ல கொழுப்பான HDL அளவை அதிகரிக்குது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இது ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம தமனிகள்ல இருக்கிற பிளேக் படிவத்தை தடுத்து நிறுத்துது. இதனால இதய நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுற அபாயத்தை தடுத்து நிறுத்துது இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி இந்த மாதுளம்பழம் ஜூஸா குடிக்கிறது மட்டும் இல்லாம, வெறுமனே சாப்பிட்றது மட்டும் இல்லாம, அத கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்மளுடைய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம்னா, நம்ம ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கும். ஒரு சிலர் வெயிட் அதிகமா இருக்கும், வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதுளம்பழம் ஜூஸ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உடல் எடை குறைஞ்சிரும். இதில நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால, தேவையில்லாம ஸ்நாக்ஸ் நெறைய பேர் சாப்பிடுவாங்கல்ல, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்த அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். மாதுளம்பழம் நம்மளுடைய மூளை மேம்பாட்டை எப்படி மேம்படுத்துதுன்னு பார்த்துடலாம். மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால மூளைக்கும் நன்மை கொடுக்கும். மாதுளம்பழம் சாப்பிடும்பொழுது நம்மளுடைய மெமரி பவர் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாம மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. மாதுளம்பழம் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம குடிக்காம, இதில ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியிருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய ஸ்கின்ன கேர் பண்ணிக்குது. அதனால இந்த மாதுளம்பழத்த நம்மளோட உணவுல சேர்த்துக்கும் பொழுது, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நோய்கள்லேருந்து நம்மள பாதுகாக்குது. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் மாதுளம்பழத்துல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு? மாதுளம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது? அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.